The man who didn't chase limits, he erased them. அதாவது எல்லைகளை தொடாம எல்லைகளை அழிச்சிருவன்னு சொல்லப்படுற நிர்மல் புர்ஜா நிம்ஸ் டேட். Giving up is not in the blood, sir. It's not in the blood. மவுண்ட் எவரெஸ்டுக்கே சவால் விட்ட அந்த லெஜெண்டரி மவுண்டனியர் நேற்று இறந்துட்டாங்கன்ற அபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. தெரியாதவங்களுக்கு இவரை பத்தி சொல்லணும்னா ஹீஸ் அன் எக்ஸ் பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வீரர். உலகத்திலேயே மிக உயரமான 14 சிகரங்களை மற்றவங்க 7 வருஷம் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டப்ப இவர் வெறும் 6 மாசம் 6 நாள்ல ஏறி உலக சாதனை படிச்ச ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல 14 பீக்ஸ்னு இவரோட டாக்குமெண்ட்ரி கூட இருக்கு. 8000 மீட்டருக்கு மேல இருக்க சிகரங்களை 56 தடவை ஏறி வரலாற்று சாதனை பண்ணியிருக்க ஒரு பர்சன் தான் இவரு. அதுல 28 தடவை எந்தவித ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இயற்கையாவே சுவாசிச்சு அந்த மலைகளை ஏறி இருக்காரு. கடும் குளிர்ல K2 மலையை ஃபர்ஸ்ட் டைம் ஏறினப்பவும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம தான் ஏறி சாதனை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகின் மிக உயரமான எவரெஸ்ட், லோட்சே, மகாலு என்று 3 பெரிய சிகரங்களை 48 மணி நேரத்திலேயே ஏறி உலக சாதனை படைச்சிருக்காரு. இப்படிப்பட்ட லெஜெண்டுக்கு என்ன நடந்ததுன்னா, பாகிஸ்தான்ல இருக்க பார்டர் பீக் மலையை ஏறிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான பனிச்சரிவு வந்திருக்கு. இவரோட சேர்ந்து 10 பேர் கொண்ட அந்த டீம் எல்லாருமே பனிச்சரிவுல சிக்கிட்டாங்க. எவ்வளவோ ரெஸ்கியூ டீம் ட்ரை பண்ணியும் மோசமான வானிலை காரணத்தினால அவங்கள யாரையும் காப்பாற்ற முடியல. நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு எத்தனையோ பேர் உலகத்துல மலை ஏறவும் சாதிக்கவும் இன்ஸ்பயர் பண்ண இந்த லெஜெண்டை நம்ம இழந்துட்டோம். Thank you for inspiring millions to do the impossible. Rest in peace, Nimsday.